நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படின்னு பேசுறதுக்கு இவரை கூப்பிடுறோம். இவர் நமக்கு கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஒரு அழகான தத்துவ கவிஞரை கொடுத்த அதே ஊர்ல இருந்து வரவர். அதுக்கப்புறம் 25 வருடம் ஆசிரியரா பணிபுரிந்தவர். இப்போ புதுக்கோட்டையில வசிக்கிறாரு. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநில துணைத் தலைவரா இருக்கிறாரு. இவருடைய புதிய மரபு கவிதைகள் பாடநூலா நிறைய இடங்கள்ல இருக்கு. அதுக்கப்புறம் அறிவொளி இயக்கம் மூலமா பல விஷயங்களை சாதிச்சிருக்கிறாரு. அறிவொளி இயக்கம்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம புஷ்பவனம் குப்புசாமி தூர்தர்ஷன்ல அந்த பாட்டை பாடுறச்சு எல்லாம் ஞாபகம் வரும். அந்த சென்சஸ் எடுக்க வரைச்சு அவங்கள்ட்ட எப்படி பேசணுங்கிறத ஒரு பாட்டா பாடி இருப்பாரு. இன்ஃபேக்ட் அவரோட குரலை நான் அப்பதான் கேட்டேன். அதே மாதிரி அந்த அறிவொளி இயக்கத்துக்காக இவர் எழுதின ஒரு பாட்டு வித்தியாசமான பாட்டாம். அதாவது மகளுக்காக சொல்லக்கூடியது. சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சிங்கிற ஒரு பாட்டை இவர் பாடின, அதாவது அந்த எழுதி அந்த பாட்டு பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு வந்ததுங்கிறச்சு. இப்போ இவர் இருக்கிற அந்த புதுக்கோட்டையோட ரொம்ப நாளைக்கு முன்னாடி கலெக்டரா இருந்தவங்க ஷீலா ராணி சுங்கத்துன்னு ஒரு மேடம். அவங்க கலெக்டரா வந்ததுக்கு அப்புறம் தான் புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய மகளிர் குழுல இருக்கக்கூடிய அனைவருக்கும் சைக்கிள் வாங்கி அவங்கள ஓட்ட வச்சு அது மூலமா அவங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுத்தாருங்கிறத நான் புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வகையில பட்டுக்கோட்டையில இருந்து புதுக்கோட்டையில இப்போ வசிச்சுட்டு இருக்கிற, அது மட்டும் இல்ல நிறைய எழுத்தாளர்களை உருவாக்குற அந்த ஒரு எழுத்தாளர்களுக்கு தேவையான உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய முத்துநிலவன் அவர்களை நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படின்னு பேசுறதுக்கு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க ஐயா. ஏடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று பாரதி பாடிய வரிகளிலிருந்து இப்படிக்கு தமிழ் என்கிற பின் இணைப்பையும் சேர்த்து கொண்டு, அதாவது தமிழ் வீழுமோ என்கிற பொருளில் பேசுவதற்கு என்னை அழைத்திருக்கிற, நாங்கள் பெரிதும் மதிக்கிற, தமிழில் மறுக்க முடியாத மறைக்க முடியாத பெரும் பேரறிஞர்கள், தமிழை உலகமெல்லாம் கொண்டு சேர்த்த அறிஞர்கள் வரிசையில் நிலையாக விற்றிருக்கிற ஐயா TKC அவர்களுடைய குடும்பத்தினர் நடத்துகிற வட்டத்தொட்டி என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு கிடைத்த வாய்ப்பிற்கு நான் வணங்கி மகிழ்கிறேன். ஐயா அவனுடைய குடும்பத்தினர் எனக்கு முன்னால் மிக அற்புதமாக இன்றைய கலை இலக்கியம் கண்ணாடியாக இருக்கிறதா என்கிற கேள்வியை எழுப்பிக்கொண்டு நிறைய தரவுகளை அடுக்கிவிட்டு சென்றிருக்கிற, நான் பெரிதும் மதிக்கிற கல்வியாளர், சிந்தனையாளர், எழுத்தாளர் மட்டுமல்ல சமூக செயற்பாட்டாளருமாகிய மலர்விழி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இணைய வழியாக பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று தமிழ் கேட்பதாக, ஏன் அப்படி தமிழ் கேட்க வேண்டும்? அதற்கும் பாரதியே விதை போட்டு போயிருக்கிறார். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்கிற வரியை தனக்காக போட்டுக்கொண்டாலும் தமிழ் அப்பொழுது இருந்த நிலையை அவன் கொஞ்சம் ஐயுற்று, இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு மொழிகளில் அழிந்து கொண்டிருக்கும் பட்டியலில் தமிழ் வந்துவிடுமோ என்கிற நிலையில் என்று அந்த பேதை உரைத்தான் வரியை சேர்த்து சொல்வான். இந்த வசை எனக்கு எய்திடலாமோ, மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்தான். பாரதி சொல்லவில்லை, அந்த பேதை உரைத்தான். இந்த வசை எனக்கு எய்திடலாமோ என்று தமிழ் கேட்பதாக சொல்ல, இந்த இரண்டையும் இணைத்துக் கொண்டு நான் வீழ்வேன் என்ன நினைத்தாயோ இப்படிக்கு தமிழ் என்கிற பொருண்மையில் நான் பேச வந்திருக்கிறேன். உண்மையில் தமிழின் தொன்மை, அதன் ஜனநாயகத்தன்மை, அதன் பரிணாம வளர்ச்சி, அதற்கு ஏற்பட்ட தடைகள் என்று 4 சிறு பிரிவுகளாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். தமிழின் தொன்மையை பற்றி நாம் தவறான ஒரு புரிதலில் இருக்கிறோம். உலகில் 6-7 மொழிகள் 3000 ஆண்டுக்கு மேலாக பேசப்படுகிற அல்லது தொன்மை உடைய மொழிகள். ஆனால் அவற்றில் பல மொழிகளுக்கு தொடர்ச்சி இல்லை. ஆனால் இயேசு பேசிய ஈப்ரு மொழி, புத்தர் பேசிய பாலி மொழி, ஷேக்ஸ்பியர் பயன்படுத்திய லத்தீன் மொழி,
அதன் நவீன ஆங்கிலம், அதே போல ஜூலியஸ் சீசர் பேசிய கிரேக்க மொழி, இப்படியெல்லாம் பல்வேறு மொழிகள் பழைய மொழிகள் என்று இருந்தாலும் அவை இன்றைக்கு பேசப்படுவதில்லை. லத்தீன் மொழியை ஆங்கிலம் தின்று செறித்து விட்டது. இப்பொழுது இந்த 3000 ஆண்டு கால மொழியில் இன்றைக்கு தொடர்ச்சியாக பேசப்படுகிற மொழிகள் 2. ஒன்று, சீனாவில் பல கோடி பேர் பேசுகிற மேண்டரின் மொழி. அந்த மேண்டரின் மொழியும் வடக்கில் பேசுவது தெற்கில் புரியாது, கிழக்கில் பேசுவது மேற்கு புரியாது என்று ஒரு வட்டார மொழியாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. இவற்றில் தனித்து இயங்கக்கூடிய 3000 ஆண்டுக்கு முன்பு என் பாட்டன் தொல்காப்பியன் பேசிய அந்த சொற்கள் இன்றைக்கு வாழுகிற என்னுடைய பேத்திக்கும் புரிகிறது என்றால் தமிழின் உண்மையான பெருமை அதன் தொடர்ச்சி தான். இந்த தொடர்ச்சியை அடுத்து உலகில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை உண்டு. நாம் வெறும் தொன்மையை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் வேறு எந்த மொழிகளிலும் இல்லாத தன்மை என்ன என்று கேட்டால், அந்தந்த மொழியில் அந்தந்த மதத்தை சேர்ந்த, என்றால் மதம் சார்ந்த மொழிகளாகத்தான் பல இருக்கின்றன, அந்த மதம் சார்ந்த கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் தமிழில் என்னவென்றால், சமண கருத்துக்களை நீங்கள் பயில்வதானால் சிந்தாமணி படிக்கலாம், பௌத்தத்திற்கு மணிமேகலை இருக்கிறது, சைவ சித்தாந்தங்களை தெரிந்து கொள்ள 12 திருமுறைகள் இருக்கின்றன, வைணவ ஆய்வை நீங்கள் தொடர்வதற்கு ஆழ்வார்களின் பாசுரங்கள் இருக்கின்றன. இல்லை இல்லை, நான் இந்த மதமெல்லாம் இல்லை, நான் இஸ்லாம் என்றால் அந்த இஸ்லாம் மதத்திற்கு சீரா புராணம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு தேம்பாவணி இருக்கிறது. இல்லை, நான் இந்த மதங்கள் எதையும் சார்ந்தவன் அல்ல, நான் மதச்சார்பற்றவன் அல்லது இறை நம்பிக்கை இல்லாதவன் என்றால் அதற்கும் கூட ராவண காவியம் இருக்கிறது. என்றால் வாழுகின்ற நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்குமான ஒரு ஜனநாயக மொழி என்றால் தமிழ்தான் அல்லவா? மற்ற மொழிகளில் அதில் இருக்கிற இலக்கியங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். இவற்றோடு தமிழ்தான் ஏராளமான மாற்றங்களையும் உள்வாங்கி வந்திருக்கிறது. முதலில் எழுத்து வடிவத்தை பார்த்து கொண்டால் 4-5 முறை தமிழுடைய எழுத்துகள் மாற்றப்பட்டிருக்கின்றன, மாறி வந்திருக்கின்றன. அதாவது ஆரம்பத்தில் தமிழி, அதை தமிழ் பிராமி என்று சொல்கிறார்கள். இதுதான் மிக பழமையான வரி வடிவம் என்று சொல்கிறார்கள். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் பாறைகளிலும் களிமண் பாடை ஓடுகளிலும் இன்றைக்கு கீழ்டியிலும் கூட கிடைத்திருப்பவை தமிழ் எழுத்துக்கள். அதற்கடுத்து கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து வட்டெழுத்து என்கிற எழுத்து வடிவம். அதையடுத்து பல்லவர் முதல் சோழர் காலம் வரை திருத்தப்பட்டு சோழர் காலத்திலிருந்து நிலையாக இன்றைக்கு வரை இருக்கிற எழுத்து வடிவம். இவற்றோடு பல்லவர் காலத்தில் சோழர் காலத்தில் சேர்க்கப்பட்ட கிரந்த எழுத்துக்கள் ஜ ஷ ஹ ஹ ஷ இவையெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. நான் வேடிக்கையாக எப்போதும் சொல்லுவது, நாம் இருக்கிற இடத்தில் வள்ளுவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் அவர் எழுதிய திருக்குறளை கொடுத்து வாருங்கள் ஐயா என்று சொன்னால் இது என்ன என்று கேட்பார். ஏனென்றால் அவருக்கு இன்றைய எழுத்து தெரியாது, அன்றைய அவர் படித்த எழுத்து, அவர் எழுதிய எழுத்து நமக்கு தெரியாது. ஆனாலும் ஓசை இருக்கிறது, மாறாத தன்மையோடு இருக்கிறது. அந்த ஓசையில் தான், அதாவது பேச்சு மொழியில் தான் மொழி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வளர்கிற போது எழுத்து சீர்திருத்தம் அதற்கு பிறகும் நடந்தது. 18ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர் வந்தார். அவர் ஏ ஓ என்கிற எழுத்தில் தலையில் இருந்த புள்ளியை கிள்ளி எடுத்துவிட்டு அவற்றை குறில் என்று ஆக்கி கீழே கோடு இழுத்து அல்லது ஓவை சுருக்கி சுழித்து நெடிலாக்க மாற்றினார். இந்த ஒரு மாற்றம் இப்பொழுதும் நிலையாக இருக்கிறது. அதற்கடுத்து 20ஆம் நூற்றாண்டில் தந்தை பெரியார் எழுதிய பெரியார் எழுத்தனே அதை சொல்றாங்க. அவருக்கு முன்னாலும் பலர் அதை முயற்சி செய்திருக்கிறார்கள். அதை நிலைப்படுத்தியது தந்தை பெரியார். யானை மாதிரி இருந்ததை இரட்டை சுழியாக மாற்றியது. இப்படியெல்லாம் வந்த எழுத்துக்கள் எல்லாம் மாறி இன்றைக்கு இணையத்திலும் கூட எழுத்தாளர் சுஜாதா சொல்வதை போல, அவர் இறந்து போய் 15 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அவர் காலத்தில் அவர் சொன்னார், உலகத்தில் மிக அதிகமாக இணையத்தில் புழங்குகிற மொழி என்றால் அது 2வது தமிழ், 1வது நீங்கள் விக்கிபீடியாவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்படி பல்வேறு மாற்றங்கள் ஆகிற போதெல்லாம் அதற்கு எதிர்ப்பும் வந்து கொண்டே இருந்திருக்கிறது. மாட்டேன் என்று, இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர்களும் இருந்திருக்கிறார்கள். இந்த எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி மட்டும் ஒரே ஒரு நான் உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், தந்தை பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை 1978ஆம் ஆண்டு அன்றைய முதல்வராக இருந்த
எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அதை 15 ஆண்டு காலம் வரை கூட பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது பலர் அறியாத செய்தி. துக்ளக் பத்திரிகை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு 15-20 ஆண்டு காலம் அண்ணா சாலை என்று கூட போடாமல் மவுண்ட் ரோடு என்றே போட்டுக்கொண்டு சாலை என்பதையும், அதே போல அண்ணாமலை என்கிற இந்த படம், இது ஒரே உதாரணத்திற்காக, இது 1992ஆம் ஆண்டு வந்தது. பழைய லையே இருக்கும். இப்படி பல்வேறு தடைகள் இருந்த போதும் இணையம் வரை வந்து இன்றைய தமிழ் வளர்ந்து கொண்டே போகிறது. சரி, என்னென்ன தடைகள்? தடைகள் என்றால் மற்ற மொழிகளுக்கு வந்திருந்தது போல தடைகள் அல்ல, இது இங்கிருந்தே வருகிறது. ஒரு குறிப்பு, களப்பிரர் காலம் இருண்ட காலம் என்ற ஒரு கருத்து பொது புத்தியில் உறைய வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் களப்பிரர் காலம் இருண்ட காலம் அல்ல. உதாரணத்திற்கு, சமண பௌத்த சமய ஆதரவில் சிறந்த அறநூல்கள், காப்பியங்கள், இலக்கண நூல்கள் தோன்றிய காலம் அது. 11 கீழ்க்கணக்கு நூல்கள் அனைத்தும் எழுதப்பட்ட காலம் அது. 50 காப்பியங்களில் இரட்டை காப்பியங்கள் சிறப்பதிகாரம் மணிமேகலையோடு 5 காப்பியங்கள் அனைத்தும் எழுதப்பட்ட காலம் இது. முத்தொள்ளாயிரம் எழுதப்பட்ட காலம் அது. எனக்கு இந்த இடத்தில் சொல்லுவதற்கு நான் விரும்புகிறேன். முத்தொள்ளாயிரம் என்கிற ஒரு பதிப்பை கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபோது பார்த்தேன். பல்வேறு நூல்கள் முத்தொள்ளாயிரத்தில் வந்திருந்தாலும் கூட ஒரே ஒரு பதிப்பு என்னை சுண்டி இழுத்தது. இடையிடையே படங்கள், அழகான படங்களோடு, அந்த படம் சிதைந்துவிடக் கூடாது என்பதற்காக அது மேல ஒரு செலவன் பேப்பரை வச்சு அந்த பதிப்பை தந்தவர் ஐயா டி.கே.சி. அவர்கள். அவருடைய ரசனை, அந்த படத்திற்கு அவர்கள் தருகிற விளக்கம் நன்றாக நினைவிருக்கிறது. குளத்தில் நெருப்பு பிடித்தது போல. என்னவென்றால், ஒருத்தன் அங்கேருந்து ஓடியாடுறான், ஐயோ குளத்துல நெருப்பு பிடிச்சிருச்சு, குளத்துல நெருப்பு பிடிச்சிருக்குன்னு. கேட்கிறவ, ஏண்டா வைகை புயல் வடிவேலு மாதிரி அவ கிணத்தை காணும் சொன்ன மாதிரி, என்னடா குளத்துல தீ பிடிச்சிருச்சுங்கிறேன். ஆமா, குளத்துல தீ பிடிச்சிருச்சு. ஐயோ, அதுல வந்து அன்னப்பறவையா இருந்துச்சு, என்ன ஆச்சு? அன்னப்பறவையெல்லாம் தான் குஞ்சுகளை வந்து ரெக்கைக்குள்ள அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்ற காட்சியை பாட்டா பார்க்கும்போது ஐயா டி.கே.சி. படத்தோடு வந்த விளைவு எனக்கு இந்த பாட்டு. அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீ பட்டதென வெறி புள்ளினம் தன் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. இந்த முத்தொள்ளாயிரம் போன்ற பாடல்கள் எழுந்த காலத்தை எப்படி இருண்ட காலம் என்று சொல்ல முடியும்? அது கட்டிவிடப்பட்ட கதை. அது பற்றிய காரணங்களை விளக்குவதற்கு இது இடமல்ல, நேரம் அல்ல. அடுத்தது, இவர்களை அடுத்து வந்தது வடமொழி ஆதிக்கம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. எந்த மொழியையும் நாம் குறைவென்று கூடுதல் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆதிக்கத்தில் தமிழில் நிறைய மாற்றங்கள், இன்னும் சொல்ல போனால் தமிழ் அழிந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஐயம் கூட வந்தது. அது பற்றி ஆய்வாளர் இலா வில்சன்ட் அவர்கள் எழுதிய ஒரு குறிப்பை நான் இங்கு படித்து காட்டவே விரும்புகிறேன். தமிழில் வடமொழி சார்ந்த தொன்ம உருவாக்கங்கள், அதாவது புராணங்கள், சங்க காலத்தில் தொடங்கி பல்லவர் காலத்தில் பரவி பக்தி இலக்கிய காலத்தில் உச்சத்தை அடைந்தது. சமண பௌத்த சமயங்களை எதிர்க்கவும் அழிக்கவும் சைவர்க்கும் வைணவர்க்கும் இந்த தொன்மை உருவாக்கம் பெரிதும் கை கொடுத்தது. இதற்கு என்ன சான்று என்றால், அதுவரை சங்க இலக்கியத்தில் 11 கணக்கில் இன்னும் இடைப்பட்ட காலத்தில் இருந்த தனிப்பாடல்களில் பக்தி இலக்கிய காலத்தில் கூட நல்ல தமிழில் இருந்த நம்முடைய தமிழ் மொழி, நன்றாக பாருங்கள், நீங்கள் ஆய்வு செய்து கூட பார்க்கலாம், 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வெறும் புராணங்களின் கூட்டமாக மாறி போனது. 12-13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, கம்பராமாயணத்திற்கு பிறகு தமிழில் பேரிலக்கியங்கள் இல்லை. பேரிலக்கியங்கள் இல்லை என்பது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1000ற்கு மேற்பட்ட தல புராணங்கள் மட்டும் இருப்பதாக விக்கிபீடியா சொல்லுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், அவர் மட்டுமே தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களுக்கு ஓவேசா அவருடைய ஆசிரியர், அப்படி சொன்னால்தான் அவரை புரியும். தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதையருடைய ஆசிரியர் அவர்தான். அவருடைய வைணவ பெயரை சைவ பெயராக மாற்றியவர். அதற்கும் பல காரணம் உண்டு. நான் பாடநூல் கழகத்தில் இருந்தபோது இது பற்றி விவாதங்களோடு 2008ஆம் ஆண்டு முதல் 18ஆம் ஆண்டு வரை இருந்த 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தின் முதல் பாடம் தமிழ் தாத்தா ஓவேசா, அதை நான் தான் எழுதினேன். அதில் பல குறிப்புகளையும் கொடுத்திருப்பேன். அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊர்வராக போய் 90க்கும் மேற்பட்ட தல புராணங்களை எழுதினார்.
தமிழில் தல புராணங்கள் 1000ற்கு மேல் இருக்கும். இதெல்லாம் 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிறது என்றால், தமிழில் அறிவியல் பார்வை, தமிழில் வாழ்வியல் பார்வை எல்லாம் மாறிப்போய் தமிழ் கிட்டத்தட்ட குத்துயிரும் குலையுருமாக ஆனது. அதன் அடையாளம் மணிப்பிரவாள நடை. 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 20ஆம் நூற்றாண்டில் தனித்தமிழ் இயக்கம் வருகின்ற வரை மணிப்பிரவாள நடை. தமிழகத்திற்குள் பரவிய வடநாட்டு மத கோட்பாடுகள், மத சடங்குகள், இவற்றிலெல்லாம் சடங்குகள் எல்லாம் பெரும்பாலும் இந்த கிரந்த எழுத்துக்களில் வருவதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த தமிழோடு சமஸ்கிருத சொற்களை அளவுக்கு அதிகமாக கலந்து மணிப்பிரவாள நடை உருவான போது தமிழ் அழிந்து விடுமோ என்கிற, நான் வீழ்வேனோ என்கிற ஐயம் இதற்கு வந்தது. அது மட்டுமல்ல, விஜயநகர ஆட்சியின் போதும் தெலுங்கு அதிகமாகி பாடல்களில் தமிழிசை மறக்கப்பட்டு தெலுங்கு கீர்த்தனைகளே வந்தன. தமிழை துக்கடா என்று பாடுகிற நிலைமை வந்தது. அப்பொழுதும் தமிழ் இசை அழிந்து விடுமோ? ஆனால் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் போன்ற பேரறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அதை மீட்டெடுத்துக் கொண்டு வந்தார்கள். தனித்தமிழ் இயக்கத்தில் பிரதிபார் கலைஞர், மரபியலடிகள், பின்னால் வந்து திராவிட இயக்கங்கள், அதே போல பொது உடைமை அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தனித்தமிழை மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகும் ஐரோப்பியர் ஆட்சியின் விளைவாக சுதந்திரத்திற்கு பிறகும் மொழி திணிப்பு என்கிற பெயரில் தமிழை இன்றைக்கும் பாடாக படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் விரிவாக பேசினால் அரசியலாக போய்விடும். அப்படி அரசியலாக நான் பேசுவதற்கு தனி இடம் இருக்கிறது. நான் அது பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். இந்து தமிழில் மொழி திணிப்பு எந்த மொழிக்கும் ஆகாது என்கிற தலைப்பில் நான் இந்து தமிழில் ஒரு பெரும் கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதை பலரும் பகிர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய வலைப்பக்கத்திலும் அது இருக்கிறது. இப்படி இப்பொழுது வந்திருக்கிற ஆபத்து என்ன என்று கேட்டால், இப்பொழுது வந்திருக்கிற ஆபத்து தான் மிகப்பெரியது. அதனால்தான் நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால், சங்க காலத்திலிருந்து வடமொழி திணிப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால், சங்க இலக்கியத்தில் வடமொழி எழுத்துக்கள் எத்தனை இருக்கின்றன என்று ஒரு பட்டியலே இருக்கிறது. நீங்கள் கூகுளில் போய் அல்லது செயற்கை நுண்ணறிவில் கேட்டால் மொத்தத்தில் 200 சொற்கள், அதாவது 1% குறைவாக சங்க இலக்கியத்தில் வட சொற்கள் இருக்கின்றன. அந்த பட்டியலிலும் இருக்கிறது. நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன். அதற்கடுத்து திருக்குறளில் சற்றொப்ப 50 வட சொற்கள், அதாவது திருக்குறளில் 2000 சொற்கள் என்கிற 12,000 சொற்கள் இருக்கிற போது அதில் சுழியம் புள்ளி சுழியம் 4 அந்த அளவுக்குத்தான் அதனால் வட சொற்கள் இருக்கின்றன. அதே போல வைணவ இலக்கியத்தின் மிகப்பெரிய இலக்கியமாக நம்முடைய டிகேசி அவர்கள் தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஊராக பேசிய கம்பராமாயணம் அவர் மிகச் சிறப்பாக மொழிபெயர்த்தார். ராமாயணம் ஒரு புராண கதையிலிருந்து வந்ததுதான். ஆனால் அதையே தமிழ் படுத்திய போது அந்த தமிழில் அழகான சொற்களை உருவாக்கினார் கம்பர். அதனால்தான் டிகேசி அவர்கள் வானொலி என்கிற ஒரு சொல்லை, பண்பாடு என்கிற ஒரு சொல்லை தமிழுக்கு தந்த டிகேசி எப்படி புரட்சி என்கிற சொல்லையும் பொது உடைமை என்கிற சொல்லையும் பாரதி தமிழுக்கு அறிமுகப்படுத்தினானோ, அதுபோல வானொலி என்கிற சொல்லையும் பண்பாடு என்கிற சொல்லையும் ஐயா டிகேசி அவர்கள் தமிழுக்கு கொடுத்த கொடை. அந்த ஆர்வத்தின் காரணமாக கம்பராமாயணத்தை அவர் எடுத்துக்கொண்டதற்கு கூட லட்சுமணன் என்கிற வடமொழி சொல்லை இலக்குவன் என்று கம்பன் சொல்லுவார். விபீஷணன் என்கிற சொல்லை வீடனன் என்று சொல்லுவார். ஆனால் அதற்கு பிறகு வந்த கந்தபுராணம், வில்லி பாரதம் போன்ற பக்தி இலக்கியங்கள் கலப்பு அதிகமாகி மிகவும் 19ஆம் நூற்றாண்டில் அது மணிப்பிரவாள நடையாக மாறிவிட்டது நண்பர்களே. இப்பொழுது வேறொரு மணிப்பிரவாள நடை வந்திருக்கிறது. அதாவது வடமொழியோடு சேர்ந்த கன்னட பகுதி மக்கள் பேசியது கன்னடம் என்கிற ஒரு மொழியாக, தெலுங்கு மொழி என்பது அப்பொழுது பேசப்பட்ட தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து வந்ததுதான். மலையாளம் அப்படித்தான். அந்த நண்பர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இதை மனோன்மணிய சுந்தரனார் எழுதியிருக்கிறார். கன்னடமும் கலிதெலுங்கும் கவிமலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிரினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிறையா உன் சீரிழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணிய சுந்தரனார் பாடுவார். அப்படி நீங்கள் இப்பொழுதும் கூட கன்னட மொழியில் தமிழை கழித்து விட்டால் வெறும் சமஸ்கிருத சொற்கள் தான் இருக்கும். தெலுங்கு மொழியில் தமிழை கழித்து விட்டால் அல்லது அந்த சமஸ்கிருத சொற்கள் தான் இருக்கும். மலையாளத்திலும் அப்படித்தான். இதை வேறொரு கோணத்தில் பார்த்தால்
சமஸ்கிருதத்தை கழித்தால் தமிழ் இருக்கும் என்பது போல தமிழை கழித்தால் சமஸ்கிருதம் இருக்கும். இப்படித்தான் பல்வேறு மொழிகள் உருவாயின. ஆனால் தமிழ் தனியாக இயங்கக்கூடிய ஆற்றலோடு வளர்ந்து வந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற நிலை என்ன தெரியுமா? அதுதான் தமிழுக்கு மிகவும் சோதனையான தற்காலம் என்கிற கவலையோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குங்க ஐயா? 7 நிமிஷம் இருக்கு. நல்லது நல்லது. இப்ப என்ன நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா, இன்றைய தலைமுறை ஜென்சி என்று சொல்லுகிறார் அல்லவா, அவர்கள் தமிழை தமிழ் பெருமையையோ தொன்மையையோ அதில் உள்ள அறிவியல் சாதனங்களையோ, உதாரணத்திற்கு தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. கல்லணை இப்பொழுது இருக்கிற கல்லணை அல்ல, அதற்கு முன்னால் கட்டப்பட்ட கரிகாலன் கட்டிய தடுப்பணை, இவையெல்லாம் தமிழில் அறிவியல் இருந்திருக்கின்றன என்பதற்கான சான்றுகள். ஆங்கிலம் என்கிற ஒரு மொழியே இந்தியாவுக்கு வருவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது பெரிய கோயில். நான் கேட்கிறேன், அதில் கட்டட பொறியியல் இருக்கிறதா இல்லையா? எந்திர பொறியியல் இருக்கிறதா இல்லையா? கட்டுமான பொறியியல் இருக்கிறதா இல்லையா? என்றால் அவற்றையெல்லாம் நான் இழந்ததற்கு என்ன காரணம் என்றால், பகுத்தறிவு சிந்தனைகளை இழந்து வாழ்வியல் சிந்தனைகளை மறந்து இப்படி புராணங்களின் பின்னால் போனதுதான். என்றால் இப்பொழுது வந்திருக்கிற நிலை, நம்முடைய சகோதரர் மலர்விழி சொன்னதை போல பன்னாட்டு பண்பாடு அது எல்லாவற்றையும் தூக்கி எறி, பயன்படுத்தி தூக்கி யூஸ் அண்ட் த்ரோ என்று வருகிற போது தாயையும் தாய் நாட்டையும் அவர்கள் மதிக்காதது போலவே தாய் மொழியையும் மதிக்காத நிலை வந்திருக்கிறது. இன்றைய தொடர்பு கருவிகள் எல்லாவற்றிலும் ஆங்கிலம். திரைப்படங்கள், தொலைக்காட்சி, இதழ்கள், இணையம், செல்பேசி, இவற்றில் தமிழ் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் இருப்பதுதான். அறியாமல் இருப்பது தவறல்ல, அறியாமல் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருப்பதுதான் தவறு என்று சொல்வார்கள். அதுபோல மின்னஞ்சல் தமிழில் இருக்கிறதா என்று என்னிடம் கேட்ட கணினி அறிவியல் பொறியியல் படிக்கிற மாணவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படியானால் இப்படியெல்லாம் தமிழை கண்டும் காணாமல் ஓடுகிற ஓட்டத்தில் போய்கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு ஒரு 10 வயது வரை உள்ள குழந்தைகளின் பெயர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிகாரபூர்வமாக அரசு பள்ளி புள்ளி விவரம் எதுவும் இல்லை என்றாலும் கூட சமூக அறிவியல் மொழியியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களை இருந்து நான் சொல்கிறேன், ஏறத்தாழ 90 விழுக்காடு குழந்தைகளின் பெயர்கள், அதாவது 10ல் 9 குழந்தைகளின் பெயர்கள் தமிழில் இல்லை. தமிழை படிக்காமலே பட்டம் பெற்றுவிட முடியும் என்று இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அவரவர் தாய்மொழியும் அல்லது இந்தியிலும் படித்துக்கொண்டு ஆங்கிலத்தோடு போகலாம் என்கிற நிலை இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நிலை இருக்கிறது. நமது துணி வகைகளில், நம்முடைய உணவு வகைகளில், வீட்டில் புழங்கு பொருள்களில், போக்குவரத்தில், மருந்து வகைகளில், கடைகளின் பெயர்களில், இவை விற்கப்படும் பன்னாட்டு பேர் அங்காடிகளில் விளக்குமாறு முதல் செருப்பு வரை இப்படி எல்லா பொருள்களையுமே நாம் ஆங்கிலத்தில் தான் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் தான் வாங்குகிறோம். இவை வெளியிலிருந்து வந்தவை அல்ல. மற்ற தடைகள் எல்லாம் வெளியிலிருந்து வந்தது. இந்த தடை நம்முடைய மனத்தடை. இந்த தடை இன்றைக்கு நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று பெருமிதத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் மொழியை அசைத்து பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே, எனவே இன்றைய குழந்தைகள் தான் நாளைய குடிமக்கள் என்றால் உண்மை என்றால் மீண்டும் ஒரு தமிழ் இயக்கம் ஐயா டிகேசி போல தமிழை, அதன் பெருமையை, அதன் இனிமையை ஊரெல்லாம் எடுத்தெடுத்து சொல்வதையே தன் வாழ்நாளாக கொண்டிருந்தார். அவருடைய வட்டத்தொட்டியில் உருவான பேரறிஞர்கள் பலர், கல்கி உட்பட. இப்படியெல்லாம் அதற்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது என்றால் அன்னையை தமிழ் வாயால் மம்மியன் நடைத்தான் என்று கவிஞர் காசி ஆனந்தன் சொன்னதை போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று தமிழ் பெருமிதமாக கேட்டுக்கொண்டிருக்கிற காலத்தில் இப்படி உண்ட தடைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் இவற்றிலிருந்து நீங்கி நல்ல தமிழை, சமூக முன்னேற்றத்திற்கான தமிழை, கல்விக்கு உரிய தமிழை, விவாதத்திற்கு சட்டசபைகளில் மட்டுமல்ல நீதிமன்றங்களிலும் புழங்குகின்ற தமிழை, கோவில்களில் வழிபாட்டுக்குரிய தமிழை, அது பற்றி சிவபிரகாச சாமிகள் சொல்லுவதை நான் எடுத்துக்காட்ட வேண்டும். வடமொழியில் இப்பொழுது மந்திரம் ஓதுகிறார்கள். சிவபிரகாசர் சொல்லுகிறார், வேதம் ஓதி விழி நீர் பெருக்கி நெஞ்சு நிற்குருகி நிற்பவர் காண்கிலேன், ஆனால் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதில் கருங்கல் மனமும் கரைந்து உக கண்கள் தொடுமண கேணியில் சுரந்த நீர் பாய அன்பர் ஆகுனர் அன்றி மண்பதை உலகில் மற்றையர் இளரே என்று சிவபிரகாச சுவாமிகள் பாடுவார். அதுபோல எந்தெந்த இடத்திலெல்லாம் தமிழ் இல்லை என்பதை முதலில் தெரிந்து கொண்டு
அந்த இடங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்த நிலையை நான் புதிதாக சொல்லவில்லை. பறிக்கப்பட்ட இடத்தை மீண்டும் கேட்பது தவறல்ல. அப்படி கேட்க வேண்டிய நிலையில் இன்றைய தமிழ்தாய் இருக்கிறார். அந்த தமிழ்தாயின் பிள்ளைகளாகிய நாம் பெற்ற தாயை பேணி வளர்ப்போம். அது வெற்றி பெருமைக்கல்ல, நம்முடைய சுயநலத்துக்காக கூட தமிழ் சமூகம் முன்னேற, தமிழகம் இந்தியாவில் தலைநிமிர்ந்து நிற்க, இந்தியா உலகில் தலைநிமிர்ந்து நிற்க நாம் நம்முடைய தமிழ் தாயை போற்றுவோம், வணங்குவோம், பயன்படுத்துவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு பட்டத்தொட்டியை நடத்தி கொண்டிருக்கிற TKC ஐயாவுடைய குடும்பத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ஏதேனும் கேள்வியில் இருந்தால் நாம் உரையாடலாம். வணக்கம். கேள்விகள் ஒரு 3 நண்பர்கள் தான் கேட்டிருக்காங்க. 3 பேருமே நல்ல அறிஞர்களும் கூட. முதல்ல நண்பர் ஞானவடிவேல் மீண்டும் ஒரு தமிழ் இயக்கம்னு நான் சொன்னதை எப்படி விரிவா செய்யலாம், அதுக்கு என்ன செயல் திட்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. இதுல செய்ய வேண்டிய பகுதி 2. ஒண்ணு அரசு செய்யணும், இன்னொன்னு மக்கள் செய்யணும். அரசு செய்யறது என்னன்னு கேட்டா, ஆங்கிலம் என்கிற ஒரு மொழியை முதன்மைப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று இங்கிலாந்தில் 17ஆம் நூற்றாண்டில் ஒரு சட்டம் போட்டார்கள். நேற்று ஆங்கிலம் இன்று தமிழ்னு ஒரு சின்ன புத்தகம் என்னுடைய மகள் திருமணத்தின் போது எல்லாருக்கும் கொடுத்தேன். அந்த கட்டுரையில சாராம்சம் என்னன்னா, எவ்வளவு முயற்சியை தமிழ் அறிஞர்களும் மக்களும் செய்தாலும் அரசு சில சட்டங்களை கொண்டு வர வேண்டும். என்ன கொண்டு வரலாம்? 1, கல்வியில பயிற்று மொழியா மட்டும் வந்தா பத்தாது, அது வயிற்று மொழியாகவும் வர வேண்டும். அதாவது வேலை வாய்ப்புக்கு பயன்படுமாறு தமிழை பாடநூல்கள் வைக்கணும். வெறும் இலக்கியத்தை அல்லது ரசனையை மட்டும் வைத்தால் போதாது. நம்ம ஐயா TKC அவர்கள் முத்தொள்ளாயிரத்தையோ அல்லது பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்து கம்பராமாயணத்திலிருந்து ரசனையா சொல்லும் போது அது எந்த அளவுக்கு பயன்பாடாகவும் இருக்கிறதுங்கிறது சொல்லுவார். அதனாலதான் அது நின்றுச்சு. அது போல கல்வியில வேலை வாய்ப்புக்குரிய பகுதியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும். அதே போல ஊடகங்கள், இப்ப வர்ற திரைப்படங்கள் அத்தனை பெயரும் நீங்க என்ன சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், இளைய தளபதி, எல்லாருடைய அண்மை கால படங்களை எடுத்து பாருங்க, அவ்வளவும் ஆங்கிலத்தில் இருக்கு. ஆங்கிலத்திலேயே தலைப்பு. இந்த அளவுக்கு ஆங்கில வெறி பிடிச்சு தமிழ்நாட்டில ஏன் இருக்கணும்? OTTக்காக நாங்க வைக்கிறோம், அதெல்லாம் சமாளிப்பு. இப்ப செக்ல கையெழுத்து போடும்போது தமிழ்ல போட்டா அது எடுத்துக்காதுன்னு ஒரு மூட நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி. அது ஒரு மென்பொருள், ஒரு சாப்ட்வேர் கையெழுத்துங்க இருக்கு. எந்த கன்னடியும் அதை எடுத்துக்கொள்ளும். அதே போலத்தான் என்ன தலைப்பு வைக்கிறோமோ அந்த தலைப்பை மக்கள் ஏற்றுக்குவாங்க. எல்லாத்துக்கும் வேணும்னே ஆங்கிலத்துல வைக்கிறத மாத்தி கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது தமிழில் தலைப்பு வைத்தால் அதற்கு ஒரு வரிச்சலுகை கொடுத்தாரு. இப்ப அது இருக்கா என்ன தெரியல, இருந்தாலும் அதை பத்தி யாரும் கவலைப்படலன்னு நினைக்கிறேன். அந்த மாற்றத்தை திரைப்படத்தில், தொலைக்காட்சியில், வணிக கடைகள்ல நீங்க வெறிபிடித்து செய்யணும்னு நான் நினைக்கல, விரும்பல. இப்போ கன்னடத்தில் பெயர் வைக்காத கடைகளை அடித்து நொறுக்கினாங்க அங்க ஒரு பகுதியில. நான் அந்த அளவுக்கு வன்முறையா போகணும்னு சொல்லல. இதை மக்கள் புரிந்து கொள்ளுமாறு வாணிகருக்கு புரியும் இடத்தில் தமிழில் ஆங்கிலமா என்று பாரதிதாசன் கேட்பாரு தமிழ் இயக்கம்ங்கிற நூல்ல. அப்போ அந்த கடைகள்ல வைக்கிற அதுதான் குழந்தைகள் கண்ணில் பட்டுக்கிட்டே வரும். அடுத்தடுத்து செய்தித்தாள்கள்ல, தலைப்புகள்ல, இதழ்கள் பேரு, இவை எல்லாத்துலயும் தமிழ் கொண்டு வரதுக்கு அரசு தான் பண்ண முடியும். 2வது, தொடர்பு கருவிகளை பயன்படுத்துகிற மக்கள். செல்லுல இந்த கான்டாக்ட் சொல்றோம் இல்லையா, தொடர்புகள், அவை எல்லாத்தையும் தமிழ்ல வச்சுக்க முடியும். தமிழ்ல வச்சுக்க முடியுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இப்ப ATM சென்டருக்கு போறோம் பணம் எடுக்கிறதுக்காக, அதுல 3 மொழி போட்டிருப்பான். இந்தியை பயன்படுத்துற ஆள் ஒருத்த கூட இங்க இருக்க மாட்டாங்க. ஆங்கிலத்தை தான் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. தமிழ்ல பயன்படுத்துறது தெரியாம இருக்கு. அந்த பயன்பாடு குறைஞ்சதுன்னா அடுத்த முறை ஓராண்டு கழிச்சு எத்தனை மொழிகள்ல எத்தனை பேர் பணம் எடுத்திருக்காங்க, தமிழ்ல ஒருத்தருமே எடுக்கலையா, தமிழ் எடுத்திருக்கோம். அப்ப அது போன்றவற்றில் தமிழை பயன்படுத்தணும். வங்கிகளில், தொடர்பு நிலையங்களில், பதிவுத்தாள்களில் எல்லாத்துலயும் தமிழை பயன்படுத்துறதெல்லாம் அரசும் செய்யணும், மக்களும் செய்யணும். மக்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, குழந்தைகளுக்கு நல்ல பெயரை தமிழ்ல சூட்டுறது, அது இல்லாம தொடர்ந்து தமிழ்ல உள்ள அறிவியல் சார்ந்த பல செய்திகளை சொல்லுவது, அது போன்ற அரசும் மக்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய, இதற்கு தமிழறிஞர்கள் திட்டமிட்டு கொடுக்க வேண்டும். அதை அரசும் செய்ய வேண்டும், மக்களும் செய்யணுங்கிறதான் நண்பர் ஞானவடிவேலுக்கு நான் சொல்ற பதில். அதே போல மலர்வழி ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இன்றைய குழந்தைங்க நான் வந்தேன் அப்படின்னா NAAN
VANTHEN அடிக்கிறாங்க, நான் வந்தேன் அப்படிங்கிறத. இது நான் வந்தேன்னு தமிழ்ல அடிக்கலாம். வந்து கணினியில முத கணினி நான் கூட இணைய தமிழுக்கு 25 வயதுன்னு ஆனந்தவுடன் இயர்புக்ல ஒரு கட்டுரை எழுதுனேன். அது என்னன்னா 1995 தமிழ்ல கணினி பயன்பாடு தொடங்கினாங்க. அதுல இருந்து இணைய மாநாடுகள் நடக்குது. அப்போ மலேசியாவை சேர்ந்த திரு முத்து நெடுமாறன் ஒரு தமிழ் மென்பொருள் கண்டுபிடிச்சாரு, தமிழ் எழுத்துரு, தமிழ் ஃபாண்ட். அதுக்கு வந்து டிஸ்கின்னு பேர் வச்சாரு. அது என்ன முறைனா AMMA அப்படின்னு அம்மான்னு வரும். அந்த முறையைத்தான் இப்பவும் நிறைய குழந்தைகள் பயன்படுத்துறாங்க. அதற்கு பதிலா 2010 நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசு யூனிகோடு என்கிற ஒருங்குறி எழுத்தை உலக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. யூனிகோடுங்கிறது எந்த கணினியிலையும் உலகத்தில் எந்த இடத்திலும் அது தரவிறக்கம் செய்யாம பயன்படுத்தலாம். இதை குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு கல்லூரியில ஒரு சிறு பகுதியா வைக்கணும், துணைப்பாடம் மாதிரி கூட வைக்கலாம்னு சொல்லிட்டுங்களேன். தமிழ் பயன்பாடு, தொடர்பு கருவிகளில் தமிழ் பயன்பாடு அப்படின்னு வைக்கும்போது அந்த நான் வந்தேங்கிறத அப்படி அடிக்க மாட்டாங்க. இதை கூர்மைப்படுத்துவதற்கு மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணுங்கிறதான் மலர்விழிக்கு நான் சொல்ற பதில். குமரேசன் தொடர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர், ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவருடைய நீண்ட கால நண்பர்னா அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது இல்லாம அந்த அண்ணாமலை ஐயா சொன்னாரு பாருங்க, மெல்ல தமிழின் அச்சாகும். அவ இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு உணர்வு முதல்ல வரணும். தமிழ் தானே என்கிற நினைப்பு இல்லாம தொடர்பு கருவிகளை ஊடகத்தில் இருப்பவர்களும் அரசும் தமிழர்களும் சேர்ந்துதான் இதை செய்ய முடியும். அப்படி வருகிற போது மெல்ல தமிழினி சாகும் என்ற மேற்கு மொழிகள் பொய்மிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்தான் என்பது நிஜமாகும். அப்பதான் அதன் பேதை உண்மையில் தமிழர்கள் அப்படி அல்ல என்பதை நினைவுபடுத்துவதற்கு தமிழர்களும் தமிழ்நாடு அரசும் அதற்கு முயற்சி இருக்க வேண்டும். இதுல இடையூறாக பல்வேறு அரசியல்லாம் வரும், அதை எதிர்த்து நிற்கிற தில்லு நம்மளுக்கு இருக்கணும். அதான் முடிவு. நன்றி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி. கேள்விகள் கேட்டு கேள்விகள் மூலமாக பல விஷயங்களை சொன்ன நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம்.